வீரபத்ரா, நம்மை வரச் சொல்லிவிட்டு பைரவி தாய் எங்கே போனார்? பாவம் தாய், அவர் என்ன செய்வார்? கைலாயத்தில் ஆக்ரோஷமாக தவம் இருக்கும் ஐயனை சாந்தப்படுத்துவதே அவருக்கு வேலையாய் போய்விட்டது. வாருங்கள். என் தாமதம் உங்களை கோவப்பட வைத்து விட்டது என்று நினைக்கிறேன். அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை தாயே. எனக்கு தெரியும், என்னை பற்றிய பேச்சு தானே இங்கே ஓடிக்கொண்டிருந்தது. ஆமாம் தாயே, தங்களிடம் பொய் சொல்ல முடியுமா? அப்படி என்ன என்னை பற்றிய பேச்சு? என்ன சொல்லுவது, நீங்களும் நானும் வாங்கி வந்த வரம் அப்படி. எங்களுக்கு பைரவபுரத்தில் பணியை கொடுத்துவிட்டு கைலாயத்தில் தவமிருக்க சென்ற அவரை சமாதானப்படுத்துவதே தங்களுக்கு வேலையாய் போய்விட்டது. இதை அறியாதவர்களா நாங்கள்? பிறகு பைரவபுரத்தை விட்டு அவசரமாக இங்கு வந்த காரணம் என்ன? தாயே, நாங்கள் இருவரும் பைரவபுரத்திற்கு சென்று எங்கள் பணிகளை செய்து கொண்டிருந்தோம். ஆனால் அமரேந்திரன் அங்கு வந்து குழப்பங்களை விளைவித்துக் கொண்டிருக்கிறான். நாங்கள் பக்குவமாக அங்குள்ள உபபாண்டவர்களை ஒருங்கிணைக்க முயற்சிக்கையில் அவன் குரூர புத்தியுடன் குதர்க்கங்களை விளைவித்துக் கொண்டிருக்கிறான். தாயே, நாங்கள் அதை தடுக்க முடியாமல் தடுமாறுகிறோம் தாயே. தெரியும் வீரபத்ரா, அங்கே நடக்கும் விஷயங்களை நான் அறிவேன். உங்கள் கடமையை நீங்கள் ஆற்றிக்கொண்டே இருங்கள். சரியான தருணத்தில் உங்களுக்கு என்னிடமிருந்து ஆணை வரும். கைலாயத்திற்கு சென்று கால பைரவனை சமாதானப்படுத்த முயன்று கொண்டே இருக்கிறேன். ஆனால் அவர் செவிசாய்க்க மறுக்கின்றார். விரைவில் அவர் கோபம் தனியாவிட்டால் நிலைமை மோசமாகிவிடும். இப்போதே அங்கும் இங்கும் ஆயிரக்கணக்கான மக்கள் மடிந்து கொண்டிருக்கின்றனர். இதை தொடரவிடக் கூடாது. வேதநாயகின் தாண்டவம் எப்போது துவங்கும் தாயே? அதை முடிவு செய்ய வேண்டியவர்தான் ஆழ்ந்த தியானத்தில் இருக்கிறாரே. பிறகு எப்படி அதை பற்றி நான் சொல்ல முடியும்? ஆனால் ஒன்று, இனிமேலும் நான் அவரை விட்டு வைக்கப் போவதில்லை. அவர் தவத்தை கலைக்காமல் விட மாட்டேன். தாயே, ஐயனின் தவத்தை கலைத்தால் கோபம்தானே அதிகமாகும். எதற்கு தாயே இந்த வீண் விபரீத முயற்சி? பிறகு இப்படியே விட்டுவிட்டால் எப்படி? எல்லோரும் தினம் தினம் பதற்றத்தோடு இருக்க அவர் சிவனே என்று இருந்தால் எப்படி? சாமானியர்கள் ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்தாத போது அவனை மானுடர்கள் எதற்கு சிவனே என்று இருக்கிறாய் என்று பரிகாசிப்பார்கள். ஆனால் சிவனே என்று இருப்பது தவறுதான் தாயே. எல்லோரையும் புலம்ப விடுவதில் உன் தந்தைக்கு ஈடில்லை. நாம் இங்கு புலம்பிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் கோபத்துடன் இருப்பது சரியல்ல. அவர் வந்து முடிவெடுக்காவிட்டால் இந்த புவி அழிவதை யாராலும் தடுக்க முடியாது. தாயே, அப்படியென்றால் நீங்கள் மீண்டும் கைலாயம் செல்ல போகிறீர்களா? ஆற்ற வேண்டிய சில கடமைகள் உண்டு காளி. அதை முடித்துவிட்டு உடனே கைலாயம் சென்று பைரவரோடு தான் வருவேன். கவலை வேண்டாம். நீங்கள் இருவரும் உடனே பைரவபுரம் செல்லுங்கள். உங்கள் கடமையை ஆற்றுங்கள். அமரேந்திரனை பற்றி கவலைப்பட வேண்டாம். நல்லதே நடக்கும் என்ற நம்பிக்கையோடு செயலாற்றுவோம். நலம் உண்டாகட்டும். வணங்குகிறோம் தாயே. சாப்பாடு என்னமா செஞ்சு வச்சிருக்க? ரொம்ப பசிக்குதுமா. இப்ப அது ஒண்ணு தாண்டா குறைச்சல். ஏமா கோவப்படுறீங்க? அப்படி நான் என்னமா கேட்டேன்? வர்ற கோவத்துக்கு உன்னை அப்படி கொன்னுடுவேன். நம்ம வீட்டுக்கு வந்த அன்னைக்கே நம்ம 2 பேரையும் அந்த வெற்றி செல்வன் அடிமை மாதிரி நடத்தினதும் இல்லாம உன் முட்டாள்தனத்துக்கு உன்னை தலையில வேற கொட்டினா. என்ன காதை பிடிச்சு திருகிட்டான். கொஞ்சம் கூட கவலையே இல்லாம சாப்பிடறதுக்கு அலையிற. உனக்கெல்லாம் மான ரோஷமே இல்லையா? சரி, அதான் போனா போதுன்னு விட்டுட்டோம்ல. அவனுக்கு சாதகமா தானே நடக்க இருக்கிற கோயில் திருப்பணிய எப்படியாவது தடுத்து நிறுத்துறோம்னு சொன்னோம். அதுக்கு அவன்
வாய்க்கு வந்தபடி எப்படி பேசிட்டு போறான் பாத்தியா? அட என்னம்மா நீ, அவன் திட்டுறதையெல்லாம் பெருசா எடுத்துக்கிட்டா அவங்க இருக்கிற பணம் நகையெல்லாம் எப்படி அபேஸ் பண்றது? அதுக்காக அவன் திட்டுறதும் இல்லாம அந்த வெட்டியா வீரையா வேற நம்மள திட்டுறான்டா. எப்படி தலை நிமிர்ந்து நடந்துட்டு இருந்தேன் நானு, என்ன கூனி குறுக வச்சுட்டான்டா. அந்த வீரைய ரொம்ப ஓவரா தான் பேசிட்டான். எல்லாம் அப்பா கொடுக்குற இடம் அவனுக்கு. அவனை எல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணுமா? அட விடுறா, அவனை பத்தி அப்புறம் பேசிக்குவோம். முதல்ல இந்த வெற்றி செல்வனுக்கு ஒரு முடிவு கட்டணும். ஆமாமா, என்ன பண்ண போறீங்க? அவன் நம்மள மிரட்டிட்டு இருக்கிற மாதிரி நாம அவனை மிரட்டணும். நாம சொல்றதுக்கெல்லாம் அவன் ஆமா சாமின்னு தலையாட்டணும். அதுதான்டா என்னோட ஆசை. அப்பதான்டா நான் பழைய கமலமா மாற முடியும். இது கூட நல்ல ஐடியாவா தாமா இருக்கு. அவன் மட்டும் நமக்கு பயந்துட்டான், அவன் ஊர்ல வச்சிருக்கிற பணம் நகை எல்லாத்தையும் நம்ம கிட்ட கொண்டு வந்து கொடுக்கணும்னு மிரட்டியே வாங்கிடலாம். பாரா, உங்களால முடியாததை ஏன் யோசிக்கிறீங்க? அது அப்படிலாம் ஒண்ணு இல்ல மாப்ள, சும்மா பேசிட்டு இருந்தோம். ஆமா வெற்றி, நானும் அம்மாவும் சும்மா தான் பேசிட்டு இருந்தோம். நீங்க என்ன வேணா பேசுங்க, எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. ஆனா என்னை ஏமாத்தியோ இல்ல என்ன மிரட்டியோ உங்களுக்கு தேவையானது ஏதாவது சாதிக்கணும்னு நினைச்சீங்க, அது இந்த ஜென்மத்துல நடக்காது. நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல, என்னுடைய தேவை காலபைரவர் கோயில் திருப்பணி நடக்க கூடாது. அதை மட்டும் நீங்க 2 பேரும் செஞ்சிட்டீங்க, நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு பணம் நகை அள்ளி கொடுப்பேன். வேணாண்டா சாமி, ஒரு மண்ணும் வேணாம். நீ இப்படியும் பேசுவ, செய்யறவங்களுக்கு சாதகமா பேசினா எங்களையே அசிங்கப்படுத்துவ. பத்தாததுக்கு அந்த வெட்டியா மாதிரி ஆளுங்களை விட்டு எங்களை திட்ட வச்சு வேடிக்கையும் பாப்ப. இதெல்லாம் எங்களுக்கு தேவையா? புரியாம பேசாத. அன்னைக்கு நாம காலபைரவர் கோயில் திருப்பணி நடக்க கூடாதுன்னு பேசிட்டு இருந்தப்ப மதுமிதா, வீரையா, மாமா எல்லாரும் வரலையா? நானும் உங்க கூட சேர்ந்துதான் இந்த சதி திட்டம் போட்டேங்கிறது அவருக்கு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் நான் இந்த வீட்டுல இருக்க முடியாது, நடு தெருவில் நிக்கிறோம். அதுக்கப்புறம் என் திட்டமும் வீணாயிடும். ஓ அப்படியா? அதான் நாம ஆரம்பத்துல இருந்து பேசினதெல்லாம் கேட்டுட்டு இருந்தோன்னு அந்த வீரையன் சொன்னானா? அவங்கள பார்த்து பயந்துதான் அன்னைக்கு நீங்க எதுவும் பேசாம அமைதியா இருந்துட்டீங்களா? நாங்க கூட நீங்க திடீர்னு மனசு மாறிட்டீங்களோன்னு பயந்தே போயிட்டோம். நான் திடீர்னு ஏன் மாத்தி பேசுறேன், ஏன் உங்களை திட்டுறேன்னு புரிஞ்சுக்கிற அளவு கூட உங்களுக்கு புத்தி இல்ல? ஏமா, நீ எல்லாம் கொலையை பண்ணிட்டு எப்படி தடையுமே இல்லாம ஆக்குவ? ஏண்டா, நீ எல்லாம் தடையுமே இல்லாத அளவுக்கு எப்படா ஒரு கொலையை பண்ணுவ? அது சும்மா ஒரு தமாஷுக்கு உங்களை பயமுறுத்துறதுக்காக சொன்னோம் மாப்ள. ஆமா வெற்றி, என்னால முழுசா ஒரு தென்னங்குலையை கூட வெட்ட முடியாது தெரியுமா? அவ்வளோ பெரிய வெத்து வேட்டை இது. அம்மா, உங்ககிட்ட பிடிக்காத விஷயம் இதுதாம்மா. சந்தர்ப்பம் பார்த்து என்ன கவுத்துட்ட பாத்தியா? விட்ரா, நம்ம மாப்ள தானே. ஏன் மாப்ள, உங்களுக்கு எவ்வளவு சொத்து தேரும், எவ்வளவு பணம் இருக்கும்? நான் எதை பத்தி பேசிட்டு இருக்கேன், நீங்க எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? சும்மா கேட்டு தெரிஞ்சுக்கலாமேன்னு கேட்டேன். உங்ககிட்ட இருக்கிறத விட 100 மடங்கு சொத்து இருக்கு. கவலையே படாதீங்க மாப்ள, உங்க ஆசை என்ன? கால பைரவர் கோவில் திருப்பணி நடக்க கூடாது, அவ்வளவுதானே. எங்களுக்கு தேவை பணம், உங்களுக்கு தேவை திருப்பணி நடக்க கூடாது. டேய், யார்கிட்ட என்ன பேசுற? ஏன் மாப்ள,
இங்கதான் யாருமே இல்லையே, அப்புறம் ஏன் இப்படி கோவப்படுறீங்க? காலபைரவருடைய கோயில் திருப்பணி நல்லபடியா நடக்கணுன்றதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். அதான் என் லட்சியம். கேவலம் பணம் சொத்துக்காக கோயில் திருப்பணியை நடக்க விடாம தடுத்துருவீங்களா? ஏன் மாப்ள இப்படி மாறிட்டீங்க? இங்க பாருங்க, இப்ப பேசுனதுதான் கடைசி. காலபைரவருடைய கோயில் திருப்பணி நடக்கிறதுக்கு ஏதாவது தடங்கள் பண்ணீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். உங்க உடம்புல உயிர் இருக்காது. என்னடா இவன் இப்படியும் பேசுறான் அப்படியும் பேசுறான், ஒண்ணுமே புரியலையேடா. ஐயோ, பைத்தியம் பிடிச்சிடும் போல இருக்கு. என்ன செய்வது? புலிவாலை பிடித்தவன் கதையாகிவிட்டது நம்ம கதை. விட்டால் தெருநாயாகி மற்ற மக்களிடம் கல்லடிப்பட கூட தயாராகிவிட்டேன். என்ன பிறப்பு இது? என்ன பிழைப்பு இது? பைரவரே, ஐயனின் ஒரே நண்பரான நீரே இப்படி மனமுடிந்து பேசுவது அழகல்ல. நாம் நொந்து கொண்டால் ஈசனுக்கு தான் பிரச்சனை. அவரை நம்பி இருக்கும் நம் போன்றவர்களை பிரச்சனைகள் நம்மை பிணை கைதிகளாக்கிவிடக் கூடாது. அப்படி ஆக்கிவிட்டால் தெய்வ நியதி தோற்று போகும். எனவே இந்த இக்கட்டான சூழ்நிலையில் நாம் உறுதியாக இருந்து சாதிக்க வேண்டும். நம் பொறுப்புகள் எல்லையற்றது. வைரவரே, நீங்கள் சற்றே தளர்ந்து போனாலும் இந்த பூமி பந்தின் எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிடும். வைரவா, ஏன் உனக்கு இந்த அளவுக்கு சலிப்பு? ஈசனை எங்களை விட அதிகமாக அறிந்தவன் நீயே இப்படி சலித்துக் கொள்வது சரியல்லவே? தாயே, நீங்கள் பல பிரச்சனைக்கு உள்ளாகும் போது நான் உங்களுக்காக வேதனைப்படுவேன். பார்வதியாக, கால பைரவியாக தாங்கள் பட்ட வேதனையும் சோதனையும் அறிந்தவன் நான். ஆனால் ஏன் இந்த வேதனையும் சோதனையும்? இதெல்லாம் நமக்கு தேவையா? யாருக்கும் பயனில்லாத இந்த திருவிளையாடல் ஈசனுக்கு தேவையா? வணங்குகிறேன் அன்னையே. வணங்குகிறோம் தாயே. என்ன வைரவா, உனக்கும் பைரவர் மீது சலிப்பு வந்து விட்டதா என்ன? இப்படி வேதனைப்படுகிறாய்? இல்லை தாயே, நமது அத்தனை சக்திகளையும் தனி ஒருவனாய் அந்த கலியரக்கன் சிதைத்துக் கொண்டு இருப்பதைத்தான் என்னால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. நான் பட்ட வேதனைகளும் நீ பட்ட வேதனைகளும் இந்த பூமி பந்தின் எதிர்காலத்திற்காக, நம்மை வணங்குபவர்களுக்காகவே நம் வாழ்வு. இதில் வேதனைப்படுவதே வேதனைதான். தாயே, இன்னுமா நீங்கள் கைலாயம் போகவில்லை? அப்படி என்ன கோபம் ஐயனுக்கு? அவரையே நம்பி வாழும் நம்மை அவர் உதாசீனப்படுத்தும் போது நம் தவிப்பையும் ஆதங்கத்தையும் யாரிடம்தான் போக்கிக் கொள்வது? நாம் மானிடர்கள் இல்லை மகனே. மற்றவர்களைப் போல் ஆசா பாசங்களுக்கு நம்மால் அடிமையாக முடியாது. காரணம், நாம் தேவர்கள். எனவே வீரபத்ரா, நம் கடமை இந்த மானிடத்தை காப்பது. அதை பற்றிய சிந்தனை தவிர வேற எதுவும் நம் மனதில் இருக்கக்கூடாது. தாயே, நான் சலிப்படையவில்லை, ஆனால் களைப்படைந்து விட்டேன். ஐயன் ஏன் இன்னும் ஒரு முடிவுக்கு வராமல் இழுத்தடித்துக் கொண்டு இருக்கிறார்? இதனால் எல்லோருமே தவிப்படைவது ஏன் ஐயனுக்கு புரியவில்லை? கவலைகளை விடுங்கள். காலம் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தீர்ப்பளிக்கும். காலம் கனியும் போது கருமேகங்கள் விலகுவது போல கலகங்கள் கலைந்து போகும். பைரவபுரம் விரைவில் திருவிழா கோலம் காண வேண்டும். அங்கே உப பாண்டவர்கள் ஒற்றுமையோடு இணைந்து திருப்பணியை துவங்க வேண்டும். கால பைரவன் கோபத்திலிருந்து விடுபட வேண்டும். இந்த கலியுகம் காப்பாற்றப்பட வேண்டும். இது மட்டுமே நம் குறிக்கோளாக இருக்க வேண்டும். அப்படியே ஆகட்டும் தாயே. தாங்கள் வழிகாட்டியபடி பயணிப்போம். பைரவி, பைரவி, இந்த அற்ப பதர்களை வைத்துக் கொண்ட என்னை வெல்ல போகிறீர்கள். உங்களுக்கு வேற எதுவும் பணி இருந்தால் போய் பாருங்கள். உங்களால் என்னை வெல்லவும் முடியாது. காலபைரவர் கோயில் திருப்பணியை தொடங்கவும் முடியாது. இந்த கலியரக்கனின் கோபம் கட்டுக்கடுங்காமல் எழுந்துள்ளது. என்னிடம் மோதி பார்க்க வேண்டும் என்று கற்பனையில் கூட எண்ணி பார்க்காதீர்கள். அழிவின்
யுத்தத்தின் ஆரம்பம் கலியரக்கனுக்கு துவங்கி விட்டது. அதனால் தான் அரைக்கோவல் விடுத்துவிட்டு செல்கிறான். கவலைப்படாதீர்கள். ஒரு முக்கிய விஷயம், கலியரக்கனை கட்டுப்படுத்த வேதநாயகி தன் யுத்தத்தை துவங்குவதற்கு முன்பே உங்களுக்கு துணை புரிய இன்னொரு மானிட சக்தி உங்களுக்கு உதவி செய்ய போகிறது. ஈசனின் ஈடு இணையற்ற பக்தனான கண்ணப்ப நாயனார் மாரப்பன் என்ற உருவில் பைரவபுரம் வருகிறார். அவரையும் உங்கள் துணைக்கு அழைத்துக் கொள்ளுங்கள். ஆகட்டும் தாயே. நலம் உண்டாகட்டும். வணங்குகிறோம் தாயே. உங்க எல்லாருக்கும் என்ன பர்சனலாக நல்லாவே தெரியும். எந்த ஒரு விஷயம் வந்தாலும் சரி, ஆத்திரப்பட்டோ அவசரப்பட்டோ இல்லை ஆதங்கப்பட்டோ முடிவெடுக்கிற ஆள் நான் கிடையாதுன்னு. ரைட்? நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற நீங்கள் எல்லாருமே சரி, எனக்கு ரொம்பவே உண்மையாக இருந்திருக்கீங்க. பல இக்கட்டான சூழ்நிலைகளில் நான் முடிவெடுக்க கஷ்டப்பட்டப்போ எனக்கு பக்கபலமாக இருந்து நல்ல ஆலோசனைகளை கொடுத்துருக்கீங்க. நானும் அதை கேட்டு தான் முடிவெடுத்திருக்கேன். ஆனால் இப்போ ரொம்ப வேகமாக செயல்பட வேண்டிய ஒரு கட்டத்தில் நாமெல்லாம் இருக்கோம். புரிஞ்சுதுங்களா? இப்போ நான் உடனே சில விஷயங்களை பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கேன். நான் என்ன பண்ண போறேன்னு உங்க எல்லாருக்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ண ஆசைப்பட்டேன். அதுக்காக தான் உங்க எல்லாரையும் வர சொன்னேன். தம்பி, நீங்க அந்த விஷயத்துல என்ன முடிவு எடுத்திருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க டிஸ்கஸ் பண்ண முடியும். பெருசா ஒண்ணு இல்லைண்ணா. இவ்வளோ நாளா வெறும் நாத்திகவாதியா யோசிச்சுட்டு இருந்தேன்னா இப்போ கொஞ்சம் மாற்றி யோசிக்க ஆரம்பிச்சிருக்கேன். நீங்க எல்லாரும் இந்த காலக்கணித சுவடிகள் அப்புறம் பைரவபுரத்தில் அந்த பைரவர் சிலை காணாம போன பத்தி சொன்னப்போ அதெல்லாம் வெறும் கட்டுக்கதை தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். அதெல்லாம் நீங்க தேடி போய் நிறைய கஷ்டங்களை கூட நீங்க அனுப்பிச்சீங்க இல்லையா? அப்போ கூட நான் அதை பத்தி பெருசாதும் சீரியஸா எடுத்துக்கல. ஆனா இப்ப நடக்கிற எல்லா விஷயத்தையும் யோசிச்சு பார்க்கறப்போ ஒருவேளை காலக்கணித சுவடிகள் உண்மையிலே இருக்குமோன்னு தோணுது. அதுல இருந்தா இப்ப நமக்கு இன்ஃபர்மேஷன்லாம் வந்துட்டு இருக்கு. இப்ப அந்த பொக்கிஷம் யார்கிட்ட இருக்கு, அது எப்படி அடையிறதுன்னா இப்ப என்னோட டார்கெட். அடுத்ததா பைரவபுரம். ஆக்சுவலா இப்ப பைரவபுரத்துல என்னதான் நடக்குது? பைரவர் சிலை எப்படி காணாம போச்சு? யாராவது பைரவர் சிலையை திருடிட்டு போயிருக்காங்களா? இல்ல நீங்க எல்லாரும் வேடிக்கை சொன்னபடி பைரவரை எழுந்து ஓடி போயிட்டாரா? இது எல்லாத்துக்கும் எனக்கு உண்மையான பதில் தெரியணும். அதை தேடித்தான் இப்ப நான் போக போறேன். சார், நான் விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் காலக்கணித பொக்கிஷன்றது ஒண்ணு உண்மையிலே இருக்கு. அதே மாதிரி கால பைரவர் சிலை காணாம போனதும் உண்மைதான் சார். எந்த ஒரு சிறப்புமே இல்லாம வெறும் கல்லாலான அந்த காலபைரவர் சிலைய யாரும் கடத்த வேண்டிய அவசியம் இல்லையே சார். அது மட்டும் இல்லாம அது பீடத்தோட எந்த ஒரு பாதிப்புமே இல்லாம காணாம போயிருக்குன்னா நம்ம கெஸ்ஸிங் படி வேற எதுவும் நடந்துட்டு இருக்குதான் சார் எனக்கு தோணுது. தம்பி, இந்த விஷயத்துக்குள்ள நாம தலையை கொடுத்துதான் தேவையில்லாத விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். இப்ப திரும்பவும் அதுக்குள்ள போய் நாம கஷ்டப்படணுமா? தம்பி, எலெக்ஷன் ரிசல்ட்ஸ், புதிய அரசாங்கம், இப்படி பரபரப்பான செய்திகள் இருக்கும்போது திரும்பவும் இந்த பிரச்சனைகளுக்குள்ள நாம நுழையணுங்கிறீங்களா? இல்ல சார், எடிட்டர் சொல்றது தான் சரி. பிரச்சனைன்னு ஒரு விஷயத்துல இருந்து நாம விலகிட்டா அப்புறம் மக்களுக்கு சுவாரஸ்யமான விஷயங்கள் போய் சேராது. நாம தினப்பத்திரிக்கை தானே, சும்மா நாட்டு நடப்பை மட்டும் பப்ளிஷ் பண்ணா போதும்னு இருந்துட்டா அது தப்பு சார். தினசரி பத்திரிக்கையும் ஒரு புலனாய்வு பத்திரிக்கையா இருக்கணும். அப்பதான் அந்த பத்திரிக்கையோட தனித்துவம் தெரியும். சிந்து சொல்றதுன்னா கரெக்ட். ஒரு பொறுப்புள்ள பத்திரிக்கைக்காரனா நான் பிரச்சனைகளை கண்டு பயப்பட ஆரம்பிச்சா மக்களுக்கு சொல்ல வேண்டிய உண்மைகளை என்னால் சொல்ல முடியாம போயிடும். அது மட்டும் இல்ல, வெளி உலகத்தில் இருக்கிற சில பேரால் மறைக்கப்பட்ட சில சுவாரஸ்யமான உண்மைகள் வெளிவராமையே பூமியில புதைக்கப்படும். தம்பி, நீங்க இல்லைன்னு நினைச்சு உதாசீனப்படுத்துற சில விஷயங்கள் இருக்குன்னு நினைக்க ஆரம்பிச்சதே ஆரோக்கியமான விஷயம்தான். பட் கண்கொத்தி மாதிரி உங்களை எப்போ எங்க மடக்கலான்னு நினைச்சுக்கிட்டு இருக்க அருந்ததி கிட்ட இருந்து தேவையில்லாத விஷயத்துல ஆளாகணுமானதான் எனக்கு கவலையா இருக்கு. ஆனா நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க.
இது எனக்கும் அருந்ததிக்கும் இருக்கிற தனிப்பட்ட பிரச்சனை. என்ன காரணம்னே தெரியல. எங்கள் 2 பேருக்கு இடையில இருக்கிற அந்த பிரச்சனை நாளுக்கு நாள் வளர்ந்துட்டே தான் போகுது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா அருந்ததியோட தங்கச்சி அகல்யா அவங்க அக்கா கிட்ட கோச்சிக்கிட்டு என் வீட்டில் தான் வந்து தங்கியிருக்காங்க. அருந்ததி அதுக்கே என் மேலே ரொம்ப கோபமாக இருப்பாங்க. ஆனால் இப்போ இருக்கிற பிரச்சனையில் என்னால் அதை பற்றிலாம் யோசிக்க முடியாது. முதல்ல நான் பைரவபுரத்துக்கு போய் அங்கே என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி கொல்லிமலை காட்டுக்கு போய் அந்த காலக்கணித பொக்கிஷத்தை தேடி கண்டுபிடிக்கணும். என் மைண்டு ஃபுல்லாக இப்போ அது மட்டும் தான் இருக்கு. சார், நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சதை நீங்களே சொல்லிட்டீங்க சார். இந்த பைரவபுரத்துலயும் இந்த காலக்கணித பொக்கிஷத்துலயும் ஏதோ ஒண்ணு ஒளிஞ்சிருக்கிறதா எனக்கு தோணுது சார். இதை பத்தி நம்ம கண்டுபிடிக்காம இருந்தா அது நம்ம இயலாமையை தான் காட்டும். அதனால நீங்க எடுத்த முடிவு கரெக்டு தான் எனக்கு தோணுது சார். தம்பி, தயவு செஞ்சு நான் இப்படி சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. நீங்க இந்த விஷயத்துல மூக்க நுழைக்கிறது எனக்கு பிடிக்கலனாலும் உங்க முடிவில் நான் தலையிட விரும்பல. பட் பல பிரச்சனைகள் நம்மளுக்குள்ள இருக்கும் பொழுது இந்த விஷயத்துல நாம கவனம் செலுத்தணுமாங்கிறது தான் என்னோட கவலை. இல்ல சார், இதுதான் சரியான நேரம். எலெக்ஷன் பரபரப்பு அது இதுன்னு எல்லாம் முடிஞ்சு செய்திகளுக்கு பஞ்சம் வர போற நேரம் இது. இப்ப நாம பைரவபுரத்தை பத்தியும் காலக்கணித பொக்கிஷத்தை பத்தியும் மீண்டும் கவனம் செலுத்தி செய்தியா கொடுத்தா இன்னும் கூட நம்ம பத்திரிகைக்கு சர்க்குலேஷன் கூடும். ஓகேண்ணா, நீங்கள் ஒன்று பண்ணுங்க. நான் உடனே முடிக்க வேண்டிய வேலைகள் என்னென்னு ஒரு லிஸ்ட் எடுங்க. அந்த எல்லா வேலையை நான் முடிச்சுட்டு என்னோட பயணத்தை நான் ஆரம்பிக்கிறேன். சரிங்க தம்பி. சார், நானும் உங்க கூட வரேன் சார். ஏன்னா அங்க இருக்கிற கான்டாக்ட்ஸ் வழி எல்லாமே எனக்கு கத்துப்படியா தெரியும் சார். ஓகே, தட்ஸ் a good idea. சிந்து, நீங்களும் என் கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்க சார். ஓகே, அதுக்குண்டான மற்ற வேலைகளை நீங்கள் ஆரம்பிங்க. ஓகே சார், தேங்க்யூ. தம்பி, அப்போ நானும் கிளம்புறேன். கொஞ்சம் வேலை இருக்கு. என்னமோ நடக்க போகுது, ஆனால் அது என்னன்னு தான் தெரியல. அம்மா தாயே காளியாத்தா, உன்னையும் இந்த மண்ணையும் நம்பித்தான் எங்க சாதிசனமே இருக்கு. உன்னோட வருஷாந்திர திருவிழாவுக்கு வர்ற அமாவாசை அன்னைக்கு பூ போட இருக்கும். அதுக்கு அடுத்த வர்ற பௌர்ணமி அன்னைக்கு உனக்கு பொங்க வச்சு காவடி எடுத்து அலகு குத்தி பூமுதி திருவிழா நடத்தலான்னு இருக்கோம்மா. அம்மா தாயே காளியாத்தா, எனக்கு விவரம் தெரிஞ்சு போன வருஷம் வரைக்கும் வருஷம் தவறாம எங்க காட்டுக்கு மழை கொடுத்து எங்க சாதி சனமெல்லாம் எந்த குறையும் இல்லாம பொழப்பு நடத்த வழிகாட்டினேன். ஆத்தா, இந்த வருஷம் சாங்கியத்து கூட ஒரு துளி மழை பெய்யலையா ஆத்தா? ஆத்தா, நாங்க என்ன ஆத்தா தப்பு பண்ணோம்? எங்களை ஏன் ஆத்தா அப்படி பரிதவிக்க விட்டு பரிசோதிக்கிற? ஆத்தா, இந்த தேசத்துல எல்லா இடத்துலயும் மழை பெய்யுது. எங்க சாதிசான வாழ்ற இந்த மழைக்காட்டுல மட்டும் மழையே பெய்யல ஆத்தா. மரஞ்செடி கொடியெல்லாம் மழை இல்லாம வாடி வதங்கி போய் காஞ்சு கருவாடா போச்சா ஆத்தா. இப்படியே போனா எங்க ஜாதி சனத்துக்கு குடிக்க கூட தண்ணி இல்ல ஆத்தா. ஏன் ஆத்தா எங்களை வாட்டி வதைக்கிற? வருஷம் தவறாம நீ ஆசைப்படுற மாதிரி திருவிழா நடத்திட்டு தானே இருக்கோம். அம்மா தாயே, எங்களுக்கெல்லாம் குடிக்க கஞ்சி இல்லைனாலும் உனக்கு வருஷம் தவறாம பூஜை வச்சு திருவிழா நடத்துறோம். அதுக்கு நீ எங்களுக்கு காட்டுற கருணையா இருக்கு. மத்தவங்க மாதிரி எங்க சாதி சனத்துக்கு பணத்தை கொடு, பங்களாவை கொடு, காரு கொடுன்னு கேட்கலையே ஆத்தா. எங்க சாதிசான பொழைக்கிறதுக்கு நல்ல மழையை கொடுத்தாயே. நாங்க எல்லாம் நல்லா உழைக்கிறதுக்கு ஒரு வழியை தானே கேட்கிறோம். எங்க சாதி சனத்து மேல இறக்கம் காட்ட மாட்டியா? நாங்க உசுர்வான கருணை காட்ட மாட்டியா ஆத்தா? நாங்க நம்பிக்கிட்டு இருக்கிறது உன்னையும் இந்த மண்ணையும் தானே.
அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? போதும் உன் விளையாட்டு. ஆத்தா எங்க மேல கொஞ்சம் கருணை காட்டு. வெளியம்மா, உனக்கு என்ன ஆச்சு? நான் காளியாத்தா வந்திருக்கேன்டா. காளியாத்தா? ஆத்தா வந்திருக்கேன்டா. ஆத்தா, காளியாத்தா வந்திருக்கேன். ஆத்தா கும்பிடுறாத்தா. இப்ப எதுக்காக வந்திருக்கா ஆத்தா? ஆத்தா டேய், கண்டிப்பா உங்க வேண்டுதல்லாம் நிறைவேறண்டா. ஆகட்டும் தாயே. ரொம்ப சந்தோஷம் அத்தா. இந்த வருஷம் திருவிழாவை நாங்க ரொம்ப சிறப்பா நடத்துறோம். ஆமா அத்தா, சிறப்பா நடத்துறோம். எனக்கு திருவிழா நடத்த வேணாம்டா. ஆத்தா, ஏன் ஆத்தா திருவிழா நடத்தக்கூடாதுன்னு சொல்ற? பைரவபுரத்துல கால பைரவன் சுயமா தோண்ட கோவில் இருக்கு. ஆமா அத்தா. அந்த கோவில்ல திருப்பணி நடக்க போகுதுடா. திருப்பணி நடக்க போகுது. கால பைரவன் திருவிழா நடந்த பிறகுதான் எனக்கு இங்க திருவிழா நடத்தணும். அப்பதான் இந்த மலையில மழை பெய்யும். ஐயோ ஆத்தா, பைரவபுரத்துல இருக்க கால பைரவர் கோயில் திருவிழாவுக்கும் உன்னோட திருவிழாவுக்கும் என்ன ஆத்தா சம்பந்தம்? இருக்குடா, சம்பந்தம் இருக்கு. நான் உங்களுக்கு குலசாமியா இருந்தாலும் உங்களுக்கு ஜாதி கடவுள் சிவபெருமாதான்டா. உங்க வம்சம் கண்ணப்பனோட